PG TRB Commerce, syllabus wise, unit wise and videos நிறையா போஸ்ட் பண்ணியிருக்கோம். as well as for PG TRB Commerce இங்கிலீஷில் புக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்கிறோம், இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். புக்கோட கண்டென்ட் பொறுத்த வரைக்கும் ஃபார் ஆல் த யூனிட்ஸ் தியரிட்டிக்கல் நோட்ஸ் அண்ட் இல்லஸ்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் மோர் தென் 200 இல்லஸ்ட்ரேஷன்ஸ் இருக்குது. ரீசண்டாக பிஎட் ஃபைனல் இயர் எக்ஸாம் லாஸ்ட் வீக் ஃப்ரைடே கம்ப்ளீட் ஆச்சு. ஸோ பிஎட் முடித்த எல்லாருமே மோஸ்ட்லி டிஆர்பிக்கு ட்ரை பண்ண தான் செய்வீங்க. ஸோ அவங்களுக்கான சின்ன ஒரு சஜஷன் தான் இந்த ஒரு வீடியோ. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிஆர்பிக்கு ப்ரிப்பேர் ஆகும்போது மோஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் சிலபஸை கம்ப்ளீட்டாக தரவாக ரீட் பண்ணிடுங்க. ஏன்னா அவுட் ஆஃப் சிலபஸ் எந்த ஒரு டாப்பிக்கும் போகாமல் ஓரளவு நீங்கள் ஃபஸ்ட்டு சிலபஸ் டாப்பிக்கை கவர் பண்ணுங்கள். தென் அதுக்கப்புறம் அடிஷ்னல் டாபிக் போகலாம். மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ் சிலபஸ்லேருந்து தான் கேட்பாங்களே தவிர அவுட் ஆஃப் சிலபஸ் வெரி ரேர். ஸோ ஃபஸ்ட்டு சிலபஸ் என்னவோ அவங்கவுங்க மேஜருக்கு என்னங்கிறத பார்த்து கரெக்டாக அதுக்குண்டான மெட்டீரியல்ஸை கலெக்ட் பண்ணுங்கள். எஸ்பெஷலி ஃபார் அவர் காமர்ஸ் 20 யூனிட்ஸ் டோட்டலாக நமக்கு. பட் 20 யூனிட்ஸ்னு சொன்னாலுமே ஒவ்வொரு 2 யூனிட்டும் ஒரே சப்ஜெக்ட் தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யூனிட் 19 அண்ட் 20 பார்த்தோம் அப்படின்னா ரெண்டுமே அது இன்கம் டேக்ஸ் தான். யூனிட் 11 அண்ட் 12 பார்த்தோம் அப்படின்னா அது கார்ப்பரேட் அக்கௌண்டிங். ஓகே, ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது 2 யூனிட் சேர்த்து ஒரே சப்ஜெக்டுக்குள்ளே தான் வரும். ஸோ சிலபஸை ஃபஸ்ட்டு தரவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ப்ரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரீக்வெண்ட் டச் வித் சப்ஜெக்ட். எக்ஸாமுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் தான் படிப்பேன்னு இல்லாமல் ஜஸ்ட்டு ரொம்ப பெரிய லெவலில் எஃபோர்ட் போட்டு ப்ரிப்பேர் பண்ணாலும் பட் கண்டினியூஸ் டச் இருந்தது அப்படின்னா எக்ஸாம் டைமில் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சைக்கலாஜிக்கலாக அது நமக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியும் கொடுக்கும், ஆல்வேஸ் சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்கும்போது. ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் படிப்பேன் அப்படின்னா நம்மளே அதை காம்ப்ளிகேட் பண்ணுற மாதிரி 20 யூனிட்ஸையும் ஒரு ஷார்ட் பீரியடில் கவர் பண்ணுறது அப்படிங்கிறது கஷ்டமான விஷயம். ஸோ ஆல்வேஸ் கீப் டச் வித் சப்ஜெக்ட் அண்ட் உங்களுக்கு எப்படி நோட்ஸ் எடுத்தால் கன்வீனியண்ட்டாக இருக்குமோ அந்த மெத்தடில் நோட்ஸ் எடுங்க. சில பேர் ஒவ்வொரு யூனிட்டுக்கு ஒரு நோட்டு போகிறேன்னு 20 நோட்டு போடுவாங்க. ஸோ அதே மெத்தடு ஃபாலோ பண்ணால் தான் எனக்கும் கன்வீனியண்ட்டாக இருக்குன்னு நினைக்காதீங்க. ஒவ்வொருத்தருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி, அந்த உள்வாங்கிக்கிற தன்மைங்கிறது மாறுபடும். ஓகே, ஸோ 20 நோட்டு போடணும் 10 நோட்டு போடணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு எப்படி நோட்ஸ் எடுத்தால் கன்வீனியன்ட் இருக்குமோ அந்த மெத்தடே ஃபாலோ பண்ணுங்கள். மற்றவங்கள பார்த்து காப்பி கேட் பண்ண வேண்டாம். தென் ஃபைனலி எம்சிக்யூ ப்ராக்டிஸ்க்கு டைரெக்டாக போக வேண்டாம். டிஸப்பாயின்மெண்ட் மட்டும்தான் வரும். ஏன்னா கண்டென்ட்டு தெரிஞ்சால் மட்டும்தான் எம்சிக்யூ நம்மளால் அட்டன் பண்ண முடியும். ஸோ தியரிட்டிக்கல் நோட்ஸை ஃபுல்லாக ரீட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எம்சிக்யூ போனீங்க அப்படின்னா ஓரளவு கரெக்டான ஆன்சரை நீங்கள் உங்களால் கொடுக்க முடியும். அதுவும் ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுக்கும். ஸோ ஃபஸ்ட்டு சிலபஸ், த நெக்ஸ்ட்டு ஃபுல்லாக நோட்ஸை தரவு பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச நோட்ஸ் மெத்தடு எப்படி கரெக்டாக எடுத்தால் உங்களுக்கு அது கன்வீனியன்ட் இருக்குமோ அந்த மெத்தட் எடுங்க. தென் ஃபைனலி எல்லாம் தரவு பண்ணி முடிச்சுட்டு எம்சிக்யூ போங்க, டேரெக்டாக எம்சிக்யூ போக வேண்டாம். ஓகே, தென் பிஜிடிஆர்பி காமர்ஸ் புக்கு ஆர்டர் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பர் கான்டாக்ட் பண்ணி தாராளமாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் டாப்பிக்கை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் தேங்க்யூ.